என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தவர் சொன்னார், அந்த வீடு நம்மளுதுங்கன்றார். அந்த வீடு இது இந்த வீடு நம்மளுதுங்க, இந்த வீடு நம்மளுதுங்க, அந்த வீடு நம்ம. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். வாடகைக்கு வீடு பார்க்க போயிட்டு இருக்கிறேன். ஏங்க இதுவும் உங்கள் வீடுன்றீங்க, அதுவும் உங்கள் வீடுன்றீங்க, வாடகைக்கு வீடு பார்க்க எங்கள் அப்பா காலத்திலே வித்துட்டாருங்க. உங்கள் அப்பா காலத்திலே வித்துட்ட வீடு ஒன்றுது எப்படி? நாம் இது எங்கள் அப்பாட்ட இருந்தது, எங்கள் அம்மாட்ட இருந்தது, எங்கள் தாத்தாட்ட இருந்தது, எங்கள் பாட்டிகிட்ட இருந்தது அப்படின்னு நம்முடைய பழைய பெருமையை பேசுகிறதால என்ன பிரயோஜனம்? ஷவுட்டில் அறிகிற மாதிரி பாரதி கேட்டான், மறைவாக நமக்குள்ளே பழம்பெருமை, பழைய பெருமையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பயன்? பழைய காலத்தில் நாம் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தோன்னு இப்போ சொல்கிறதால என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக இருந்தோம், வாழ்க்கையெல்லாம் பெருசாக இருந்தது, அப்படி பேசுகிறதுனால ஏதாவது நன்மை உண்டா? இப்போ பாரதி நம்ம கன்னத்தில் அறிகிற மாதிரி கேட்டதில்ல, உட்கார்ந்து நம்முடைய பழைய பெருமை, நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி வாழ்ந்தவர்கள், இப்படி வாழ்ந்தவர்கள், இதை சொல்றதால என்ன பயன்? கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை சீனிவாச ராகவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயுமே வல்லவர், தூத்துக்குடி கல்லூரியில் முதல்வராக இருந்தவர். சீனிவாசன் ராகவன்லாம் ஆசா ஞான சம்பந்தத்துக்கு முன்னாலேயே தமிழ் துறையில் மிக ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்களாய் எழுத்தாளர்களாய் வாழ்ந்தவர்கள். அதுலேயும் சீனிவாச ராகவன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் தமிழில் அவருக்கு ஆர்வம். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டோம், ஏங்க நம்ம பழைய பெருமை பேசுறதுல என்னங்க இருக்கு அப்படின்னு. விட்டுட்டாரு, அப்போ பதில் சொல்லலை. மீட்டிங் ஆரம்பிச்சது, பேசிக்கிட்டே வந்தார். அப்போ சொன்னார், ஒருத்தன் வந்தான் ஒரு தடவை, சார் நான் பிறந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா. ஏன்னா நீ பிறந்த வீட்டை நான் பார்க்குறதுக்கு அது என்ன பாரதியார் பிறந்த இல்லைம்மா? என்ன அர்த்தத்தில் வந்து கூப்பிடுறேன்? இல்லை சார், அந்த மாதிரி ஒரு ஊர் நீங்கள் பார்க்க முடியாது சார், தயவுசெய்து எங்கள் ஊருக்கு வரணும். நான் நம்பி போனால் 400 பன்னி மேயுதுன்னு. ஏன்னா இது ஒரு ஊரா? இனிமேல் இந்த மாதிரி ஊர் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாதுங்கிற 400 பன்னி மேயுது சார். ஒவ்வொரு பன்னியும் ஒரு டைப்பு. வீட்டுக்கு கூட்டு போனால் ஓட்ட வீடு இடிஞ்சிருக்குது, காரை பேர்ந்து இருக்குது, வாசத்தின்னா குண்டும் குழியுமா இருக்க. அவன் சொல்கிறான், இங்கே தான் சார் எங்கள் தாத்தா உட்காந்து ஊர் வம்பு வளர்ப்பார். இங்கே இந்த இடத்துல உட்காந்தா எங்கள் தாத்தா ஊரே வம்பு வளர்ப்பார். கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்த காமிச்சான், எங்கள் பாட்டி இங்கே உட்காந்து உலகத்தையே வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கும். இதடா இது என்னன்னா இந்த வீட்டில் என்ன கொண்டாந்து வச்சு இம்சை பண்ணுறியே. அந்த காலத்தில் வீடுகளில் புள்ள பெற்றுக்கிறதுக்குனே ஒரு ரூம் உண்டு தெரியுங்களா? இருட்டாக இருக்கும், யாருமே உள்ளே போக முடியாது. அந்த குழந்தையும் பெற்றவளும் உள்ளே போனால் பிள்ளைய பெற்றுட்டு அவள் வெளியே வந்துடுவா. அந்த அவஸ்தையிலேயே பிள்ளைய பெற்றுருவா சீக்கிரமா. இந்த ரூமில் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது அப்படின்னு இருட்டா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் போய் அது தெரியுதா சார், தெரியுது, இங்கே தான் சார் நான் பிறந்தேன்னா. இவருக்கும் பத்திட்டு வருது, இங்கே இவன் பிறந்தது என்ன பெரிய வரலாற்று சிறப்பா? இல்லை என்னன்னா இதை போய் இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன். சும்மா இருங்க சார், நான் இங்கே விளையாடுவேன், இந்த தொட்டி முத்தத்தில் விளையாடுவேன், தோட்டத்தில் போய் அந்த தென்னங்குருத்து எடுத்து அதெல்லாம் வச்சு தேர் உருட்டி விளையாடுவோம், எங்கள் பாட்டி ஒரு முறுக்கு பண்ணி கொடுப்பாங்க சொல்லிட்டு சீனிவாச ராகவன் சொன்னார், உனக்கும் எனக்கும் அவனுடைய வீடோ அவனுடைய வாழ்க்கையோ பெருமையாக இல்லை, ஆனால் அவனுடைய மனதில் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்லுகிற இந்த பாட்டை கேளுங்கள்னு சொன்னார். என்ன தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே. சார் எங்க அம்மா எங்க அப்பா 2 பேரும் கொஞ்சினது நம்ப முடியல. எந்த அப்பா அம்மா கொஞ்சி இருக்காங்க? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே. அவனை பொறுத்த அளவில் அவன் வீட்டு அந்த கார போன சுவரு எவ்வளவு முக்கியமோ அப்படி பாரதிக்கு இந்தியா அவன் வாழ்ந்த வீடு என்பதாலே ஒரு இலக்கிய அந்தஸ்து பெற்று ஒரு கவிதையாக பரிணமித்து விட்டது. ஒன்றை மறந்து விடாதீர்கள், அவரவர் வாழ்ந்த வீடு அவரவருக்கு பாரதியாக இருந்தால் ஒரு கவிதை பாட வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம். நாம பாரதியா இல்லாததால அந்த கவிதையா எழுத வரல, ஆனா பாரதியா இருக்கிறதால அவன் வாழ்ந்த நாட்டை அவ்வளவு பெருமையா எழுதினான். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டு நம்முடைய பழைய பெருமையை பேசுறதுல என்ன லாபம் இருக்குன்னு கேட்டேன். லாபம் இல்லை, அதை பேசுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம குடும்பத்து பெருமையை பேசுறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. எங்க தாத்தா அப்படி, எங்க சித்தப்பா அப்படி, எங்க பெரியப்பா அப்படி, என் குடும்பம் எப்படி. அப்போ பண்டையர் வாழ்வியலை தெரிந்து கொள்வதால பலன் எதுவும் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த சொசைட்டி எப்படி ஆகி போச்சுன்னா எதை தொட்டாலும் பலன், ரிசல்ட் ஓரியன்ட். இல்லை என்ன லாபம், இதில் என்ன லாபம்?
இதுல என்ன லாபம்? எல்லாத்துக்கும் லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியும். ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வார், வாழ்க்கையே ஒரு கணக்கு அல்ல, இதுல லாப நஷ்ட வியாபாரம் அல்ல, வாழ்க்கை என்பது ஒரு லாப நஷ்ட வியாபாரம் அல்ல, இதில் கணக்கு பார்க்காதீர்கள். ஓஷோவுடைய வார்த்தை. வாழ்க்கை என்பது ஒரு கவிதை போல, அதில் மகிழ்ச்சி மட்டும்தான் மிச்சமே ஒழிய அதில் லாப நஷ்டத்துக்கு எந்த விதமான கணக்கும் பார்க்க முடியாது. ஒரு கவிதையினால என்ன லாபம் வர முடியும்? அதை என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். மகாராஷ்டிராவில் தன்னுடைய கணவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தார். அவரை காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு பணம் இல்லை. டாக்டர் ஏகப்பட்ட செலவு சொல்றாரு. ரொம்ப மனவேதனையோட சரி வெளியில வந்து ஒரு மாதிரி ஒரு கடையில் சமோசா வாங்கலாம், தனக்கும் கணவனுக்கும் வாங்கலான்னு 2 சமோசாவை வாங்கிட்டு, அது உங்களுக்கு தெரியும் நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் தான் சமோசாவை சுற்றி கொடுப்பாங்க. அது மற்ற எத்தனை மசாலாவை விட அந்த நியூஸ் பிரிண்ட் இங்குக்கு ஒரு வாசனை உண்டு. அதோடு சேர்த்து கொடுத்தா அந்த மசாலா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால அந்த நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் அப்படி சுற்றி கொடுத்தாங்க பாருங்க. இந்த அம்மா ஒரு சமோசா தின்னுக்கிட்டு கணவனுக்கு ஒரு சமோசாவை கொடுத்துட்டு, நல்ல மனைவி, அவருக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்குன்னு ஒழுங்காக பிரிச்சுட்டார். கணவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே அதை பாருங்க அந்த துண்டு காயத்தை இப்படி பார்த்தார். மறுநாள் ஒரு மராத்தான் போட்டி இருக்கு, ஓடணும். அந்த மராத்தான் போட்டியில் ஓடுறவங்களுக்கு பெரிய தொகை பரிசு. இத்தனோண்டு பேப்பரில் இருந்ததை பார்த்துட்டு கிழிஞ்ச புடவை, காலில் ஷூ கிடையாது, எந்த செருப்பே கிடையாது. மறுநாள் போய் மராத்தானில் கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா நின்னா. சிரிக்கிறான் எல்லாரும். என்ன நீ பைத்தியமா இப்படி வந்து நிற்கிற, இந்த போட்டிக்கு எப்படி வரணும் தெரியுமான்னா. எனக்கு தெரியாது, என் புருஷனை காப்பாற்றணும், எனக்கு வேறு வழி தெரியல சார். ஓட்டமும் நடையுமா நடந்து போகிற தூரம், நீங்கள் நம்புனா நம்புங்க, அந்த அம்மா தான் ஜெயிச்சா, அவன் முதல் பரிசு பெற்றான். அப்போ எல்லாரும் அவளை கேட்டாங்க, இந்த ஓட்டப்பந்தயம் நீ வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு. கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது, அதனால் ஓடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னா. ஒரு துண்டு காகிதம், அந்த துண்டு காகிதத்தில் படித்த ஒரு செய்தியினால சில லட்சம் அவளுக்கு அந்த போட்டியில் பரிசு கிடைச்சு கணவனை காப்பாற்றினான். அதனால ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது தப்புனோ அது மட்டம்னு நான் சொல்லலை. ஆனால் புத்தகங்களில் நீங்கள் தேடி படிக்கணும். ஒரு வார்த்தை சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. கதை புத்தகங்கள் படிப்பது தவறல்ல. ஆனால் கதை புத்தகங்களை விட எந்த நாட்டில் கட்டுரை புத்தகங்கள் படிக்கிறார்களோ அந்த மக்கள் அறிவாளிகளாக வளர்வதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே யார் வீடுகள்லையாவது மரம் இருந்து மரத்தில் காக்கா கூடு கட்டி இருந்து கொஞ்சம் அந்த காக்கைகளோடு பழகுகிற வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும். யாராவது சில பேர் நம்ம வீட்டில் எப்படி போகும்போது மண்டையில் பின்னாலேருந்து வந்து ஒரு தட்டுத்தட்டும் காக்கா கூடு கட்டி இருந்ததுன்னா வீட்டில். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த காக்காய்க்கு ஒரு கெடுதலும் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனோட குஞ்சுக்கு ஒன்றும் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏன்டா நம்மளை வந்து அடிச்சுது அப்படின்னு கேட்டால் அவங்க தாத்தா காக்கா சொல்லிட்டு போயிருக்கு. நான் வேடிக்கைக்கு சொல்லலை, கற்பனைக்கு சொல்லலை. அவங்க தாத்தா காக்கா இவன் நம்ம பரம்பரை எதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடும். யூ ஓன்ட் பிலீவ், 7 ஜெனரேஷனுக்கு தன் மனதில் பதிந்ததை கடத்துகிற சக்தி காக்கைக்கு உண்டு என்று கண்டுபிடித்திருக்கிறார். 7 ஜெனரேஷன். அதனால ஒருத்தன் அடிச்சுட்டானா அவன் பரம்பரையை உட்பட அதை அடிக்கும். அதனால சேகரிக்கிற பழக்கம், ஒரு உண்மையை பதிவு செய்து கொள்ளுகிற வழக்கம், அதை கடத்துகிற பழக்கம், தான் சேகரித்த பதிவை கடத்துகிற வழக்கம், இவை எல்லா உயிரினங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றன. ஒரு சின்ன உதாரணம், காட்டில் இருக்கிற நரி அதை ட்ரெயின் பண்ண முடியாது. நீங்க வீட்டில் இருக்கிற நாய் வாலாட்டும், ஆனா காட்டில் இருக்கிற நரி வாலாட்டாது. நீங்க எவ்வளவு காலம் வீட்டில் உட்கார்ந்து வளர்த்தாலும் அது வாலாட்டாது. அந்த வாலாட்டுவது என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. ஐ பிலீவ் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம், ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது வாலாட்டுவது. ஆனா வீட்டில் வளர்க்கிற நாய்க்கு இருக்கிற இந்த குணம் காட்டில் இருக்கிற நரிக்கு கிடையாது. ஆனா கிடையாதுன்னே முடிவு பண்ண முடியாது. எடுத்து ஒரு 15-16 தலைமுறை ஒரு நரியோட பரம்பரையை எடுத்து 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 அதுல சாஃப்டான அந்த குட்டிகளை திரும்ப வீட்டிலேயே வளர்த்து ஒரு 16வது தலைமுறைக்கு பிறகு நரி வாலாட்ட தொடங்கியது. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற பதட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை, நம்ம உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, நமக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பயம் காரணமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறையிலே ஒரு மிருகத்தனம் இருக்கும். இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடி மக்களுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு விதமான கோபம் இருக்கும், ஒரு அழகு உணர்ச்சி இருக்காது.
ஒரு மாதிரி கொஞ்சம் விகாரமாக கூட இருக்கும், கோச்சுக்காது, அப்படி ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து வந்து 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 இப்போ மாறி இருக்கிற இப்போ நம்முடைய முகத்தோற்றத்தை எடுத்துக்கொண்டா எவ்வளவோ ஒரு அழகு இருக்கிறது, ஒரு முக கூர்மை இருக்கு, மூக்கில் ஒரு அழகு இருக்கு, கண்ணில் ஒரு அழகு இருக்கு, ஒரு தோற்றத்தில் ஒரு அழகு இருக்கு. இதெல்லாம் இல்லைனாலும் ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கு. அப்போ நம்மளை மாற்றிக்க முடியுது, ஓரளவு நம்மளை அழகாக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இயல்பிலேயே இருக்கு. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ பண்டைய மனிதர்கள் அப்படின்னு நம்ம சோசியல் பாட புத்தகத்தில் போடுவாங்க, மூக்கு தப்பட்டையாக இருக்கும், காது வெடைச்ச மாதிரி இருக்கும், தோற்றம் அப்படி இருக்கும். ஒரு 20,000 ஆண்டுகளில் எப்படி இப்படி ஒரு அழகு மனிதனுக்கு மாறி வந்திருக்குது அப்படின்னு கேட்டால், டார்வினுடைய ஆராய்ச்சியில் ஒரு குறிப்பு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்செக்யூரிட்டி, அவங்க காட்டில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பயம், இந்த இன்செக்யூரிட்டி காரணமாக ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்குள்ள சுரக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, வெளியே வந்தால் நம்மளை யாராவது கொண்டுடுவானா, இந்த பயத்தோடையே இருக்கிறதால அவங்க முகத்தில் அந்த விகாரம் இருக்கு. ஆனால் செக்யூர்டு லைஃப், பாதுகாப்பு இருக்கு, கவலை இல்லை, எந்திரிச்சா சாப்பாடு கிடைக்கும், உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு வர வர மனிதனுடைய முகத்தில் இயல்பாகவே ஒரு அழகு வருகிறது, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி வருகிறது. இதை நம்முடைய ஜீன் பதிவு பண்ணிக்குது. ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு தோற்றத்தில் ஒரு அழகை கொடுத்துக்கிட்டே போகுது. ஆக இயற்கையும் பதிவு செய்கிறது, ஆனால் அது மரபணுக்களில் பதிவு செய்கிறது. மனிதன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து தன்னுடைய அறிவை காகிதங்களில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் என்று கண்டுபிடித்த போது புத்தகங்கள் உருவாகின. எனவே இந்த புத்தகங்களை படிப்பது என்பதில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும். விலங்கொடு மக்கள் அனையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர், முடிச்சிட்டார். அதாவது யாரால ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடிகிறதோ அவர்கள் மனிதர்கள், புத்தகங்களுக்கு யார் அக்கறை கொடுக்கவில்லையோ அவர்கள் விலங்குகள் என்று 2 வரியிலே வாழ்க்கையை தீர்மானித்து சொல்லுகிறார் வள்ளுவர். ஏன்னா கதை புஸ்தகத்தில் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்ப முடியாத நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் கட்டுரை புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதற்கு பொறுமை வேணும். கதைனா எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும். பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம், எங்கள் அப்பா ஒரு எழுத்தாளர்ங்கிறது தெரியாமல் இருக்கலாம். காலம், அந்த காலத்தில் அவர் மகன் என்ன அறிமுகப்படுத்தினாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பான்னு அவர் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அறிமுகப்படுத்துறதுக்கே அவர் இல்லை, போய் சேர்ந்துட்டார். சுகி சுப்பிரமணியன்னு பேர். அந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெரும் புகழ் உண்டு. எழுத்தாளர் சங்கத்தில் செயலாளர் எங்கள் அப்பா. அகிலன் எழுத்தாளர் தலைவர், எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர். திருச்சியில் எழுத்தாளர் மகாநாடு நடக்குது. அப்போ முதலமைச்சராக இருந்தவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர். அவர் தலைமை தாங்கி அந்த எழுத்தாளர் மாநாட்டை தொடங்கி வைக்கணும். லேட்டாக வந்துட்டார், 10 மணிக்கு அப்படின்னு ப்ரோக்ராம் போட்டிருக்கு, அவரால் வர முடியல, நிறைய நிகழ்ச்சி போயிட்டு ரொம்ப அவசரமாக கடைசியாக வந்தவர் உள்ளே நுழையும் போதே சிஎம்முக்கு லேட் ஆகுது அப்படின்னு வேகமாக உள்ளே வர்றாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு காமராஜர் சொல்கிறார், கொஞ்சம் கோபத்தோட பதட்டத்தோட சொல்கிறார். என்ன சொன்னார், ஆரம்பிங்கப்பா, லேட் ஆகாதீங்க, ஆரம்பிங்க. இல்லைங்க வரவேற்பு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பேசிட்டு நான் கிளம்புறேன், மணியா போகுது அப்படின்னார். இல்லைங்க மரியாதைக்கு ஒரு வரவேற்புரை மட்டும். சரி, எங்கள் அப்பா வரவேற்புரை ஆரம்பிக்கிறவர் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் முதலமைச்சருக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. நான் அதனால் ஒரு சிறுகதை அது சொல்லணும்னு ஆசைன்னு ஒரு அந்த கதையில் அப்படி வந்து ஒரு பாதியில் சஸ்பென்ஸில் நிறுத்திட்டு இன்னும் சொல்லணும், ஆனால் கேட்குறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை, ஏன்னா நேரம் ஆகி போச்சு. உட்கார்ந்துருந்த காமராஜ் சொன்னார், சொல்லி தொலையா, அது கதை என்னன்னு சொல்லி தொலையா. அப்புறம் இது என்னாச்சுன்னு ராத்திரி முழுக்க தூங்க முடியாது, சொல்லி தொலை. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எழுத்தாளன் ஒரு முதலமைச்சரை விட ஆற்றல் வாய்ந்தவன் என்பது தெரிந்து விட்டதான்னு கேட்டது. நேரமில்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சரை கூட உட்கார வைக்கிற சக்தி ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கு உண்டு என்பது புரிந்து விட்டதா அப்படின்னு சிரிச்சிட்டார் காமராஜர். அப்படி சிரிச்சிட்டார். அப்புறம் சொன்னார், முடிவை சொல்லுங்க ஐயா, அந்த கதை முடிவை. எங்க அப்பா சொன்னாரு, யாருக்கு தெரியும் என்னன்னாரு, இப்பதான் கதையை ஆரம்பிச்சு இன்னும் நான் முடிக்கல, நீங்க இதை முடிவை தெரியணும்னா அடுத்த வாரம் குமுதம் பத்திரிகை வாங்கி பாருங்க, ஒருவேளை அதுல வந்தா வரும்னர். ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு பெரிய எழுத்து, அந்த ஆற்றல், ஒரு கதை. நமக்கு அந்த கதை முடிவு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னாச்சு அப்படின்னு. அதனால கதை படிப்பதை நான் குறை சொல்றேன்னு பொருள் அல்ல, அதுல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு நம்ம எல்லாருக்கும். ஆனா கட்டுரைகளை படிப்பதற்கு நாம பழகுவோம்.
இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு தமிழர் வாழ்வியல். நீங்க நிறைய புத்தகம் தேடி படிக்கலாம் தமிழர் வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் ஒரே ஒரு புக்கில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நூற்றுக்கணக்கான செய்திகளை அப்படியே படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு. தமிழ்நாட்டு வரலாறு சங்ககால வாழ்வியல், தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வு குழு, இது வந்து குரூப்போட பப்ளிகேஷன். வெளியீடு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம். ஏதோ இப்ப வெளிவந்த பதிப்புன்னு நினைக்காதீங்க, அது மிக முன்பாகவே வெளியிடப்பட்டு மீண்டும் மறுபதிப்பாக வெளியிடப்பட்டது. ரொம்ப பழைய ஒரு புத்தகம் இந்த புத்தகம். இதுல எடுத்து நாம பார்த்தா நம்முடைய தமிழருடைய வாழ்வை பற்றி, சமுதாய அமைப்பு, சங்க காலத்து நகர வாழ்க்கை, உழவர் வணிகர் வாழ்க்கை, அந்தணர் வாழ்க்கை, சமுதாய தலைவர்களுடைய வாழ்க்கை முறை, ஆடை அணிகள், நாம் பயன்படுத்திய மணப்பொருள்கள், உணவு, சுவை, நீர், நம்பிக்கைகள், விழாக்கள், விளையாட்டுக்கள், ஊர்திகள், நம்ம என்னென்னலாம் தமிழர்கள் பயன்படுத்தினார்கள், தமிழர்கள் கண்ட நாகரிகம் என்ன, தமிழர்களுடைய மனித நலம் என்ன, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை என்ன, உடல் உயிர் பற்றிய நம்முடைய மெய்யியல் கோட்பாடுகள் என்ன, அறிவியல் கோட்பாடுகள் என்ன, மெய்ப்பொருள் இயல் அதாவது தத்துவம், மெய்ப்பொருள் இயல்ல தமிழருடைய கோட்பாடு என்ன, கட்டடக்கலை, நகர அமைப்பு, இசைக்கலை, பண்டை தமிழரும் சிந்துவெளி நாகரிகம். எனக்கு தெரிஞ்சு தமிழருடைய வாழ்வியலை ஒரு மனிதன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒற்றை புத்தகம் அவனுக்கு மிகப்பெரிய துணை செய்யும் என்பதை நான் உறுதியோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். மறந்தும் இதன் விற்பனையில் கமிஷன் எனக்கு எதுவும் இல்லை என்பதையும், அதற்காக நான் இதை சொல்லவில்லை என்பதையும் சேர்த்தே சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு பொது நலமாக இருந்தால் கூட அதில் ஒரு சுயநலத்தை உள்ள வச்சு சொல்கிற பழக்கம் வளர்ந்து போச்சு. நான் அந்த மாதிரியான எந்த விதமான நன்மைக்காகவும் சொல்லலை, என்னுடைய நன்மைக்காக சொல்லலை. இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தா தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்முடைய கோட்பாடுகளை நாம் எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதையும் பற்றி நம்ம சிந்திக்கலாம். அந்த கீழடியில் பழைய பானை கிடைக்குது, அதில் ஒரு எழுத்து இருக்குது, அதில் ஏதோ ஒரு தாயக்கட்டை கிடைக்குது, அதில் என்னமோ ஒரு துண்டு கிடைக்குது. இதெல்லாம் என்ன பிரயோஜனம் சார்? இதெல்லாம் தோண்டி எடுத்து வச்சா இன்னைக்கு விலைக்கு விற்க முடியுமா? கேட்பான்னு வச்சுங்க. இதில் லாபம் என்ன இருக்குது? 8 லட்ச ரூபா போடணுங்கிறாங்க, 8 கோடி ரூபாய் போடணுங்கிறாங்க. இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு சொல்லட்டுமா? மகாராஷ்டிராலேருந்து தொடங்கி மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, அப்படியே தமிழ்நாடு வழியா ஒரு ஸ்ட்ரெச், அப்படியே ஒரு ஸ்ட்ரெச், அதே மாதிரி பானை கிடைக்குது. அப்ப நீங்க கவனிக்கணும், பாட் தியரிங்கிறான். அது எப்படின்னா ஒரே மாதிரியான பொருட்கள் ஒரு நீண்ட தூர ஒரு நெடிய பகுதியில் கிடைக்குதுன்னா அது ஒரு தரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி, அவங்களுடைய கையாண்ட பொருள்கள், அதை வச்சு ஒரு வரலாற்றை நிர்ணயம் பண்றோம். இவர்கள் ஒரு தன்மை உடையவர்கள். எத்தனை முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? லாப நஷ்டம் இல்லை, ஆனா வரலாற்றை தேடுகிற போது அதன் மூலம் சில உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு போனா எல்லாரும் நேரா உள்ள போறான். இப்ப நேரா உள்ள போறான்னா காசு கொடுத்துட்டு போறான், ஒரே ஒரு வித்தியாசம். ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு நேராக கோயிலுக்குள்ளே போகிறான், ஏதோ சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறான், கும்பிட்டு வெளியே வரான். நான் கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க, கோயிலில் சிற்பங்கள் இருக்க யாராவது நின்று கவனிக்கிறானா? எவ்வளவு அற்புதமான சிற்பங்கள் இருக்கு. கிருஷ்ணாபுரத்தில் போய் பாருங்க, நிற்கிற சிலையில் கால் நரம்பு தெரியும். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் போய் பாருங்க, தாராசுரத்தில் கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சிலை இருக்கு. கண்ணப்ப நாயனாருடைய சிலையில் என்ன இருக்கு தெரியுங்களா? செருப்பு இருக்கு. நான் சொல்ல போறது சாதாரண விஷயம் இல்லை. செருப்பு என்னமோ இப்போ வந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கிறான், காலில் போட்டுக்கிறது அப்படின்னு. ஆனால் கண்ணப்ப நாயனார் சிலை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அந்த சிலையில் காலில் போட்டிருக்கிற செருப்பில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் செருப்புல எல்லாம் இல்லாத டிசைனை அந்த சிற்பி செதுக்கி இருக்கான். இன்னும் பேட்டாக்காரன் அதை பார்க்கல. அவ்வளவு அழகா இருக்கு அந்த அந்த காலில் இருக்கிற செருப்பு. கொஞ்சம் ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும். வாரன் ஹேஸ்டிங்ஸ், இந்தியாவை ஆண்ட ஒரு கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவன் பிரிட்டிஷுக்கு என்ன லெட்டர் எழுதினான் தெரியுங்களா? பிரிட்டிஷுக்கு எழுதின லெட்டரு கல்கத்தாவில் வந்து உட்காந்து இறங்கிட்டு கல்கத்தாவை பார்த்துட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் தன்னுடைய குயினுக்கு லெட்டர் எழுதுறான். என்ன எழுதுனான் தெரியுங்களா? இவர்கள் நாகரிகமற்ற மூடங்கள், இந்த நாட்டு மக்கள் நாகரிகமற்ற ஜென்மங்கள். காரணம், காலில் செருப்பணிகிற வழக்கம் கூட இவர்களுக்கு இல்லை. இந்த காட்டு மிராண்டிகளை நாம் கட்டி ஆளுவது என்பது சுலபம் இல்லை. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்.
ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கல்கத்தா தெருக்களை பார்த்துட்டு காலில் செருப்பணிகிற வழக்கம் இல்லை என்று வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்லுகிறான். ஆனால் தாராசுரத்தில் இருக்கிற கண்ணப்பனுடைய சிலையில் காட்டில் வாழ்ந்த வேடுவன் காலில் அணிந்திருக்கிற செருப்பின் அற்புதமான சிலை வேலைப்பாடு கைக்கு கிடைத்திருக்கிறது. நீங்க கண்ணப்ப நாயனார் வரலாறு படிச்சவங்க தெரியும், செருப்பு காலோட சிவலிங்கத்து மேல வச்சார்னு இருக்குது. அப்ப செருப்பு போட்டிருந்தாருல்ல. அப்ப செருப்பணிகிற நாகரிகம்ங்கிறது ஏதோ பிரிட்டிஷ்காரன் நம்ம இறக்குமதி பண்ணதல்ல. இந்த மண்ணில் ஏற்கனவே அந்த நாகரிகம் பூத்து வளர்ந்து இருந்தது என்பதற்கு எத்தனை பெரிய அடையாளம் இது. அப்படி நம்ம வரலாற்றை சுவைத்து பார்க்கணும். இது செருப்பணிவதற்கு கூட அறிவில்லாத சமூகம்னு வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதினதுக்கு நேர்மாறா காலில் செருப்பணிந்த வேடுவனுடைய சிலை இந்த நாட்டு கோயிலுக்குள் இருக்கிறது. கோயிலுக்கு போனால் அவசரப்படக்கூடாது, நேராக ஒவ்வொரு பகுதியையும் ரசிக்கணும். கல்வெட்டு இருக்குதா கோயில்ல? இந்த கோயில் என்ன கல்வெட்டு இருக்குதுப்பா? இந்த கல்வெட்டெல்லாம் தொகுத்து கோயிலில் புத்தகம் போட்டிருக்காங்களா? அதில் என்ன வரலாறு இருக்கு? எந்த நூற்றாண்டில் என்னென்ன நடந்தது? இந்த மண்டபம் எந்த நூற்றாண்டில் கட்டினாங்க? இந்த மண்டபம் எந்த நூற்றாண்டில் கட்டினாங்க? இந்த மண்டபத்துக்கு இந்த மண்டபத்துக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் கவனிக்கணுமா இல்லையா? பொள்ளாச்சி ஐயா மகாலிங்கம் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும், பெரிய தொழிலதிபர் கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூருக்குள்ள இடம் வாங்கி தொழில் பண்ற போது நிலத்தோட விலை ரொம்ப கூட இருக்கு அப்படின்னு ஒரு முறை சொல்றாரு அவர். கோயம்புத்தூர்லலாம் நிலத்தோட விலை ரொம்ப கூட, வாங்கி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், விலை ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு. நான் அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், இது நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்கய்யா திருச்சிக்கு அந்தாண்ட புதுக்கோட்டை திருச்சி தாண்டி அந்த பக்கம் போகிற பகுதியிலெல்லாம் நிலத்தோட விலை கம்மியாக தானே இருக்குது, கோயம்புத்தூர் அளவுக்கு நிலம் விலை இல்லை, நீங்கள் அந்த நிலத்தெல்லாம் வாங்கி அங்கெல்லாம் தொழிற்சாலை உண்டு பண்ணலாம் இல்லை, நீங்கள் அங்கே நிலம் வாங்கலாம் இல்லையா? அவர் ஒரு செய்தி சொன்னார், சார் உனக்கு தெரியாதா, நாங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் கரூர் தாண்டி பூமி வாங்க மாட்டோம்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் யுத்தம் நடந்த போது பழனியில வச்சு ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. என்ன, நாங்க பழனி தாண்டி இனிமே உன் நிலத்தை பிடிக்க வரமாட்டோம் அப்படின்னு சேரர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ சேரர் கொங்கு என்று அழைக்கப்படுவதாலே நாங்க பழனி தாண்டி இடம் வாங்க மாட்டோம்னாரு. எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு. இன்னைக்கு ஒரு சமூகத்தில் அதை பின்பற்றுறாங்க. இதை எடுத்து பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஒரு யுத்தம் நடந்திருக்கு பழனியில், அந்த சண்முக நதிக்கரை ஓரத்தில். அப்போ ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, யாரு, சேரர்களும் சோழர்களும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, இதை தாண்டி நாங்கள் வரமாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இப்போ யாராவது பழனி கோயிலுக்கு போனால் இந்த விவரத்தை தெரிஞ்சுட்டு வர முடியுமா? பழனி கோயிலுக்கு போனால் இந்த நாலெட்ஜோட நீங்கள் வர முடியுமா? நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒவ்வொரு கோயிலும் ஒரு பாடசாலையாக இருக்க வேண்டாமா? நிறைய நம்முடைய வாழ்க்கை உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையாக ஒரு கோயில் இருக்க வேணாமா? கோயில் பணத்தில் ஸ்கூல் கட்டலாம்ங்கிறதுக்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியிருக்குது. உள்ளூர்லெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தான் இந்த ஆர்டரையே வாங்க முடியுது. நல்லா கேட்டார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, பள்ளிக்கூடம் கட்டினா என்ன தப்பு, என்ன கொல்ல போகுதுன்னு கேட்டார். நீங்கள் நம்மால் நிறைய இலக்கியம் படிப்பான், எதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டான். எங்கள் பாரதியை விட ஒரு சமயவாதியை பார்க்க முடியுங்களா? பாரதியை விட ஒரு பெரிய சமயவாதி யாராவது ஒருத்தர் இன்னைக்கு பார்த்துட முடியுமா? ஒரு ஆன்மீகவாதியை நீங்க பார்க்க முடியுமா? பாரதி என்ன சொன்னார் தெரியுங்களா? அன்ன சத்திரம் 1000 நாட்கள். அன்னதானத்துக்கு 1000 சத்திரம் வைக்கிறோம் தான். அன்ன சத்திரம் 1000 நாட்கள். அப்புறம் நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம், ஆலயம் 10,000 நாட்கள். 10,000 கோயில் கட்டு பாரதி சொல்றான். அன்ன சத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 10,000 நாட்கள். இன்ன புண்ணியம் யாவினும் கோடி. இதை விட கோடி கோடி மடங்கு புண்ணியம் என்ன? ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பாரதி செருப்பை கட்டி தான் இவனுங்களை அடிக்கணும். என்னங்க அநியாயமா இருக்கு? கோயில் கட்டுறதை விட புண்ணியம் பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் பாரதி. கோயில் காசுல ஸ்கூல் கட்டலாம் கட்டக்கூடாது, கோயில் காசுல ஸ்கூல் கட்டக்கூடாது. அப்ப பாரதி ஆலயம் 10,000 நாட்கள், இன்ன புண்ணியம் யாவினும் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். புரிஞ்சுக்கணும் இல்லை? அந்த காலத்துல எல்லா கோயிலுமே பள்ளி. நீங்க பள்ளிங்கிற சொல்லுக்கும் ஸ்கூலுங்கிற பேருக்கும் எப்படி ஒன்னா பேர் லிங்க் ஆச்சு தமிழ்ல? இவர் எழுதியிருக்கிறார், தோ பரமசிவன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பள்ளி அப்படிங்கிற வார்த்தை எப்படி ஸ்கூலோட லிங்க் ஆச்சு? அந்த காலத்துல சமண முனிவர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேர். திருப்பரங்குன்றம் சமண முனிவர்கள் தங்கி இருந்தது ஒரு காலத்துல.
ஒரு வரலாற்றில் எல்லாரும் தான் கலந்து வருவாங்க. ஒரே ஒருத்தரே தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது. அந்த 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 இடத்துல ஆரம்பத்தில் சமணர்கள் இருந்தாங்க திருப்பரங்குன்றத்தில். அந்த திருப்பரங்குன்றத்தில் அவங்க கல்லில் படுக்க வெட்டி படுத்துக்குவாங்க. அங்கே கிடைக்கிற மழை தண்ணியை சேகரிச்சதை குடிச்சுக்குவாங்க. சும்மா யாராவது வரும்போது மட்டும் ஒரு வெள்ளை துணி மேலே போட்டுக்குவாங்க. யார் வந்தாலும் இலக்கணம் சொல்லிக் கொடுப்பாங்க, மொழி சொல்லிக் கொடுப்பாங்க, மருத்துவம் சொல்லிக் கொடுப்பாங்க, நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க சமண முனிவர்கள். அவங்க படுத்துக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேரு. அவங்க பாடம் நடத்துறது அங்கேயே இருந்து நடத்தினதுனால பள்ளி என்பது ஸ்கூலுக்குரிய பேரா பின்னால மாறிச்சு. சமணர்கள் மூலமா நமக்கு வந்தது. யோசிச்சு பார்க்கணும், எப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு. இதை விட பரமசிவம் ஒன்று எழுதியிருக்கிறாரு, அப்படியே பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். சரஸ்வதிக்கு ஏன்டா வெள்ளப்படவை கொடுத்தான்? சரஸ்வதியை வெள்ளப்படவை கட்டி விட்டா என்ன? அந்த காலத்து சமண துறவிகளில் பெண்கள் தான் அதிகமாக பாடம் சொல்லி கொடுத்தார்கள். அந்த பெண்கள் வெள்ளுடை உடுத்தி இருந்தார்கள். அவர்களை சரஸ்வதியாக பாவித்தார்கள். சமண முனிவர்கள் வெள்ளுடை உடுத்தி இருப்பார்கள், பாடம் சொல்லி கொடுப்பார்கள். எனவே வெள்ளை உடை என்பது ஆசிரியருக்கு உரியது, கலைமகளுக்கு உரியது, சமண துறவி பெண்மார்களுக்கு உரியது. அப்போ நம்ம பழைய வாழ்வியலை படிச்சாதானே அந்த உண்மை என்னங்கிறத எடுத்து தெரிஞ்சுக்க முடியும்.